ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்துபாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காவில் 2 விதமான ரெசிபீஸ் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்துபாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயத்தோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது வறுக்கும்போது ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. அதுக்கு பிறகு காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாயோட அளவுகளெல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுலாங்க. வறுத்து விட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இது போல் வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. திருப்பியும் அதே பேன் எடுத்துட்டு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறி வரட்டும். திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த மல்லி அரைக்கும் போது ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா தான் நல்லா அரைபடுங்க. உடனே நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா அரைபடாது. இது போல் எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாங்க. அதுக்கு பிறகு இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்குறோம்ல. இப்போ சாம்பார் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இதிலேயே ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையிடையே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இது போல் கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் இல்லை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக நீங்கள் கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்து விட்டுலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் பொறுமையாக நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது போல் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு
கடுகு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேங்க, பழுத்த தக்காளியாக, அதையும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இது போல் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவையும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது போல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், சாம்பார் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. அதிக அளவில் சேர்த்துற வேண்டாம். நீங்கள் வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுக்கு வேறு எந்த குழம்பும் தேவையில்லை. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு இதுவே சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்துப்பா பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.